ஹலோங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வெயிலுக்கு நம்மள சில் பண்ற மாதிரி சூப்பரான 3 ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க பார்த்துடலாம். முதல்ல ரோஸ் மில்க் தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு சிரப் மாதிரி செஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிருக்கோம். அதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி வரதுக்காக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். நம்மளுடைய சர்க்கரை பாகு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சர்க்கரை எல்லாம் கரைஞ்சாச்சு. இப்போ இதில் நம்ம ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை பாகு ஒரு 5லேருந்து 6 சொட்டு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து பிஸ்தா சிரப் செய்ய போகிறோம். அதுக்கும் ரோஸ் மில்க் மாதிரியே சர்க்கரை சேர்த்து தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கணும். பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை பாகம் நல்லா கொதிச்சிருச்சு. எங்ககிட்ட இருக்க அந்த பிஸ்தா எசன்ஸை இதில் சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி 6லேருந்து 7 சொட்டு போல் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மில்க் ஷேக்கில் சேர்க்கறதுக்காக சேமியா செய்ய போகிறோம். அந்த ஃபலூடாலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மெலிசான சேமியா மாதிரி. ஸோ அதை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ முதல்ல 2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கோம் ஒரு பாத்திரத்தில். அந்த டம்ளர்லேயே 1 டம்ளர் போல் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்குவோம். முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எந்த கட்டியும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நம்ம இதை அடுப்பில் வைக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை நம்ம அடுப்பில் வச்சு மீடியம் ஹீட்லேயே வச்சு இதை நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப கெட்டிப்பட்டுரும், இல்லை அடி பிடிக்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ கைவிடாமல் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். நேரம் ஆக நம்மளோட கார்ன்ஃப்ளவர் வந்து கெட்டியாகிட்டே இருக்கும். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜ்லேருந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துடும் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு. அந்த அளவுக்கு நம்ம இதை கிளறிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கண்ணாடி மாதிரி வந்துருச்சு. ஸோ இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அது சூடாக இருக்கும் போதே நம்ம அதை புழிஞ்சு விட ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி இடியாப்பு குழல் இல்லைன்னா அந்த முறுக்கு குழல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி இதில் அந்த சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்க தட்டு வச்சுட்டு சூடாகவே இதை போட்டு நம்ம பிழிய ஆரம்பிக்கணும். கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு வச்சுருக்கோம். ஸோ ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்க தண்ணியில் தான் இதை நம்ம பிழிஞ்சு விடணும். சூடாக இருக்கும், அதனால் இதை துணி வச்சு கூட பிடிச்சிக்கோங்க. பிடிக்க முடியாது வெறுங்கையில். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி சேமியா மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். மில்க் ஷேக்கில் சேர்க்கறதுக்கு சேமியா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா பாதாம் பிசுன்னு ரெடி பண்ணணும். இதை வந்து முதல் நாள் நைட்டே நம்ம ஊற வச்சிடணும். ஸோ ஒரு 6-7 போல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இருக்கும். அதை ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கப் நிறையா உங்களுக்கு பாதாம் பிசுன்னு கிடச்சிடும். இதெல்லாமே சேர்த்து இந்த பாலோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம அந்த ரோஸ் சிரப், பிஸ்தா சிரப்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கூட பாதாம் பிசுனும் இந்த சேமியாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் ஒரு கப்பில் அசம்பிள் பண்ணிடலாம். ஒரு கப்பில் சேமியா முதல்ல சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க. முதல்ல சேமியா சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம் பிசன் ஊறி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு கப்லையும் செஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு கப்பில் ரோஸ் சிரப்பும் இன்னொரு கப்பில் பிஸ்தா சிரப்பும் சேர்க்க போகிறோம். ஸோ நம்ம செஞ்சு வச்சுருக்க பிஸ்தா சிரப்பை முதல்ல ஊற்றிக்கலாம். அடுத்து ரோஸ் சிரப்பு. அடுத்து பால் பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து சில் பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ இந்த 2 சிரப்ஸோடு சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான பாலாக இருந்தால் தான் இந்த மாதிரி மில்க் ஷேக்கு சில்லுன்னு சாப்பிட நல்லாயிருக்கும். உங்கள் பால் தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா அது பாதி அளவுக்கு வற்ற விட்டுருங்க கொதிக்க வச்சு.
அவ்வளோதான், நம்மளோட ரோஸ் ஃப்ளேவர்டு மில்க்கும் பிஸ்தா ஃப்ளேவர்டு மில்க்கும் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் 3 சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த 3வது ஐட்டம் என்னங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா கேரமல்டு மில்க் தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக முதல்ல ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துட்டு இதை கேரமலைஸ் பண்ண போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி போட்ட சர்க்கரையை கிளறி விட்டுட்டே இருக்கும்போது அது கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலருக்கு வரும். ஸோ அதை தான் வந்து கேரமல் சுகர்னு சொல்லுவோம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ நம்மளோட சுகர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. பட் இன்னும் நல்ல ப்ரௌன் கலருக்கு வரணும். இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ண சுகரை சில்லி மில்கோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை ஸ்ட்ரைட்டாக இதோட ஆட் பண்ணிடணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏன்னா மேலாம் தெரிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளறாமல் விட்டுட்டோம்னா அந்த கேரமல் பார்த்தீங்கன்னா லம்ப்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். பால் சேர்த்த அடுத்த நிமிஷமே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். பால் வந்து சேர்ந்து அதோட கொதிக்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ நம்ம ரோஸ் மில்க் பிஸ்தா மில்க் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரியே இந்த கேரமல் மில்க்கையும் நம்ம செஞ்சிடலாம். முதல்ல நம்ம கார்ன்ஃப்ளவரில் செஞ்சு வச்ச அந்த சேமியா, அடுத்து பாதாம் பிசன் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கேரமல் மில்க்கையும் இதோட சேர்த்துடலாம். வேணுன்னா நீங்கள் அந்த கேரமல் மில்க்கை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சில் பண்ணி கூட எடுத்து சேர்க்கலாம். இல்லைனா ஐஸ் க்யூப்ஸ் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், நம்ம வீட்லேயே சூப்பரான 3 ஃப்ளேவர்டு மில்க் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.